ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி என்ன செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால் மயோனஸ் தான் செய்து காட்ட போகிறோம். அது ரெண்டு ஃப்ளேவரில் செய்ய போகிறோம். ஒன்று வந்து சில்லி ஃப்ளேவர், மற்றது கார்லிக் ஃப்ளேவர். இது ஷவர்மாவுக்கு பிரதானமாக தேவைப்படும். அதோட புட்டு, பான், ரொட்டி போன்ற சாப்பாடுகளுக்கு சேர்த்து சாப்பிடலாம். இது அதோட சேர்த்து சாப்பிட நல்ல ஒரு சுவையை தரும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் மயோனஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து சில்லி ஃப்ளேவரில் செய்கிறதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கிறேன். இந்த வெள்ளைக்கரை மட்டும்தான் பாவிக்க போகிறேன். அதோட ஒரு 4 செத்தல் மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் எண்ணெய், வினாகிரி, சீனி, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு. இவ்வளவு சேர்த்து தான் நான் இந்த சில்லி ஃப்ளேவர் மயோனஸ் செய்ய போகிறேன். அது மாதிரி இந்த கார்லிக்கில் செய்யக்குள்ள உள்ளி ஒரு 5-6 பல் எடுத்தால் காணும், 2 முட்டை, அதே மற்ற பொருட்கள் தேங்காய் எண்ணெய், வினாகிரி, உப்பு, சீனி இவ்வளோத்தையும் பயன்படுத்தி தான் இந்த கார்லிக் ஃப்ளேவர்லையும் செய்ய போகிறேன். இப்போ நான் முதல்ல இந்த சில்லி ஃப்ளேவர் மயோனஸ் தான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முட்டையை எடுத்து உடைச்சு வெள்ளைக்கருவை மட்டும் நான் இந்த டம்ளரில் எடுத்துட்டு வேறுங்க வெள்ளைக்கரு புறம்பா சுத்தக்கரு புறம்பா எடுத்துக்குவேன். அது மாதிரி மற்ற முட்டையும் உடைப்போம். அதுலேயும் வெள்ளைக்கருவை எடுத்துட்டு சோப்பு கருவை புறம்பா எடுத்தாச்சு. ஓகே, இங்கே பாருங்க வெள்ளைக்கரு தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த 2 முட்டையின் வெள்ளைக்கரு அளவில் தான் நான் இப்போ அதோட தேங்காய் எண்ணெயும் சேர்த்து செய்ய போகிறேன்னு பாருங்க. இப்போ நான் இந்த எடுத்து வச்சிருக்கிற வெள்ளைக்கருவை முதல்ல இந்த மிக்ஸி ஜாரில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிபட்டு நுரையா வந்துட்டு இந்த டைம் நாங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம். இதோட அதே கப்பால் சேர்த்து தேங்காய் எண்ணெயை ஒரே அடியாக சேர்க்குறேன் இல்லை. இப்போ நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக இதோட சேர்க்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கத்தான் இது நல்லா திக்காக வரும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன் என்ன பதத்தில் இருக்குன்னு சொல்லி. இப்படி ஒரு பதத்தில் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நாங்கள் சேர்த்து அடிக்க இன்னும் கொஞ்சம் இறுக்கத்தன்மையாக வரும் பாருங்க. நாங்கள் மிச்ச தேங்காய் எண்ணெயை சேர்த்து போட்டு அடித்து கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இருக்கா திறந்து பார்ப்போம். ஓ பாருங்க எவ்வளவு தண்ணி தன்மையாக இருந்தது இப்போ
நல்ல எங்களுக்கு மயோனஸ் இந்த பதத்துக்கு நல்ல கட்டியாக வந்துட்டு இனி நாங்கள் இந்த டைம் இந்த காஞ்ச மிளகாய் ஃப்ளேவரை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, எங்களுக்கு காணும். இனி இதை சேர்த்து ஒருக்கா மூடி போட்டு அடிச்செடுப்போம். எங்களுக்கு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு அடிபட்டு வந்துட்டுது. இனி நாங்கள் தேவையான அளவு இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு சீனியும் போட்டு இதில் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவு இதில் போட போகிறோம். போட்டுட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி நாங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து தேசி புளி விடலாம். தேசி புளிக்கு பதிலாக விநாகிரியும் விடலாம். நாங்கள் இப்போ கொஞ்சமாக விநாகிரி விட போகிறோம். பார்ப்போம். ஓகே, எங்களுக்கு தேவையான அளவு பதத்தில் மயோனஸ் ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் இதை இறக்கி எடுத்துக்கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சில்லி ஃப்ளேவர் மயோனஸ் ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் கார்லிக் ஃப்ளேவரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல உள்ளியை எடுத்து இந்த தோலெல்லாம் நல்ல வடிவாக உரித்து எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளியெல்லாம் உரித்து எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக நாங்கள் முட்டையை வந்து உடைச்சி அதே மாதிரி வெள்ளைக்கருவை எடுத்துக்கொண்டு சிவப்பு கருவை புறம்பாக எடுக்க போகிறோம். இப்போ உடைச்சி எடுப்போம். ரெண்டு முட்டை தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கூட தேவைன்னு சொன்னால் கூட எடுத்து ஊற்றலாம். இந்த ரெண்டு முட்டையின் வெள்ளைக்கரை எடுத்து வச்சிருக்கு. இனி நாங்கள் இதை இந்த மிக்ஸி கப்பில் போட்டு அடிச்செடுக்க போகிறோம்.
பாருங்க நல்ல தண்ணியாக இருக்குது. வெள்ளைக்கரு நல்லா அடிபட்டு தண்ணியாக வந்துட்டு இந்த டைம் நாங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம். இதோட தேங்காய் எண்ணெயை 2 தரம் அல்லது 3 தரமாக சேர்த்து கொள்ளலாம். விட்டு விட்டு அடிக்கிறது தான் எங்களுக்கு திக்காகும். இப்போ நான் ஒரு தரம் சேர்த்துட்டேன். எங்களுக்கு அடிக்க போகிறேன். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஒருக்க தண்ணியாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கிற தேங்காய் எண்ணெயும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க எங்களை முதல் இருந்ததை விட கொஞ்சம் திக்காக வந்துட்டு நாங்கள் இந்த டைம் இந்த எடுத்து வச்சிருக்கிற உள்ளியை போட போகிறோம். உங்களுக்கு உள்ளி ஃப்ளேவரும் சேர்ந்து நல்ல ஒரு வாசத்தோட நல்ல ஒரு மயோனஸ் ரெடி ஆகி கொண்டிருக்கு. இந்த டைம் நாங்கள் 1 ஸ்பூன் அளவு, இந்த சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவு சீனி, 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கொண்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஓகே, இனி நாங்கள் தேசிப்புளிக்கு பதிலாக இங்கேயும் விநாயகி தான் விட்டுக்கொள்ள போகிறோம். மூடி போட்டு ஒரு அடிச்சு எடுக்க இப்போ நாங்கள் நல்ல வடிவாக அடிச்செடுத்தாச்சு. இனி ஒருக்க இந்த மூடியை திறந்து பார்ப்போம். ஓகே, எங்களுக்கு நல்ல ஒரு கார்லிக் ஃப்ளேவரில் நல்ல ஒரு மயோனஸ் ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் இறக்கி எடுக்க போகிறோம். உங்களுக்கு நல்ல சூப்பரான 2 ஃப்ளேவரில் மயோனஸ் ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் கடைக்கு போய் இதெல்லாம் பண்ணி சாப்பிட வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் உடனே வீட்டில் ஒரு 5 நிமிஷத்தில் செய்து நாங்கள் எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம். அதுதான் இன்றைய எங்களுடைய காணொளி. இது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.